இந்த கதை தவறான உறவினாலும் தவறான நடவடிக்கையாலும் அம்மாவும் மகனும் சேர்ந்து தன் சந்தோஷத்திற்கு இடையூறாக இருந்த தன் கணவனையே கொன்ற உண்மை கதை. அவள் பெயர் ராதிகா. அவளுக்கு 40 வயது ஆகிறது. அவளுக்கு ஒரு மகன் உள்ளான். அவன் பெயர் பிரகாஷ். ராதிகாவுடைய கணவன் வெளிநாட்டில் ஒரு பெரிய நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். பணத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதனால் ராதிகாவும் பிரகாஷும் அந்த பணத்தை வைத்து தன் வாழ்க்கையை மிகவும் ஆடம்பரமாக நடத்தி வந்தனர். பிரகாஷ் படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் தன் அப்பா சம்பாதித்த பணத்தை வைத்து சூதாடுவது, மது அருந்துவது, இது போன்ற போதைக்கு அடிமையாகி இருந்தான். ராதிகாவும் அப்படித்தான். ஆசைப்பட்டு தனக்கு வேண்டிய எதுவாக இருந்தாலும் வாங்கிவிடுவாள். அதுபோல தன் மகன் பிரகாஷும் மது அருந்துவிட்டு யாருடனாவது ஏதாவது பிரச்சனை செய்தால் தன்னிடம் உள்ள பணபலத்தை வைத்து சரி செய்து விடுவாள். இப்படி இருக்க ராதிகாவுக்கு தருண் என்பவர் உடன் பழக்கம் ஏற்பட்டது. தருணுக்கு 28 வயது ஆகிறது. தருண் ஜோதிடராக இருந்தார். ராதிகாவுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருப்பதால் அடிக்கடி ஜோதிடம் பார்க்க அவனிடம் சென்று வருவாள். இப்படி இருக்க ராதிகாவுக்கும் தருணுக்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டது. ராதிகா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தருணை வீட்டிற்கு அழைத்து அவனிடம் கூறுவாள். இப்படி இருக்க ஒரு நாள் பிரகாஷ் தன் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவிட்டு சூதாட்டம் விளையாடி கொண்டிருந்தான். உடனே அவனுடைய நண்பன், நீ ஏற்கனவே சூதாட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் தர வேண்டும், அதை முதலில் எடுத்து வைத்துவிட்டு செல் என்று கூறினான். இப்படி சூதாட்டத்திற்காக தன் நண்பனிடமும் அவன் 5 லட்சம் வரை கடன் வாங்கி விளையாண்டு தோற்றுவிட்டான். இப்படி இருக்க தன் நண்பன் அந்த 5 லட்சத்தை எடுத்து வைத்துவிட்டு அடுத்த விஷயத்தை செய் என்று கூறினான். உடனே பிரகாஷ், டே, கொஞ்சம் மரியாதையா பேசு, என் அப்பா நிறைய பணம் வச்சு இருக்கார் என்றான். உடனே பிரகாஷின் நண்பன், உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, முதலில் என் பணத்தை கொடு என்று கேட்க, இப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருக்க இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி பிரகாஷ் அவன் நண்பனின் தலையில் மதுபாட்டிலை எடுத்து அடித்தான். இந்த விஷயத்தை பிரகாஷின் அம்மாவிற்கு கால் செய்து பிரகாஷ் அதிகமான போதையில் உள்ளான் என்று தெரியப்படுத்த, உடனே தன் நண்பன் தருணுக்கு கால் செய்து நடந்த விஷயத்தை கூறி பிரகாஷை வீட்டிற்கு அழைத்து வர சொன்னாள். தருண் பிரகாஷை வீட்டிற்கு அழைத்து வந்தான். மதுபோதையில் இருந்த பிரகாஷை தான் அவனுடைய வீட்டில் விட்டுவிட்டு கணவன் வெளிநாட்டில் இருந்ததால் தருணுடன் நெருங்கி பழக ஆரம்பித்து நாளடைவில் இருவருக்கும் தவறான தொடர்பு வர ஆரம்பித்தது. இப்படி இருக்க பிரகாஷை தருண் வீட்டில் விட்டுவிட்டு அன்று இரவு ராதிகாவுடன் தனிமையில் இருந்தான். மறுநாள் காலையில் தருண் ராதிகா வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது இருவரும் பேசிக்கொண்டு பின்பு ராதிகா தருணை கட்டி அணைத்து வழியனுப்பச் சென்றாள். அவள் கட்டிப்பிடித்து தருணுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கே வந்த பிரகாஷ் தான் அம்மாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். உடனே தன் அம்மாவை கூப்பிட்டான். அவனுடைய அம்மாவும் அவனை சிறிது நேரம் பார்த்துவிட்டு, தருணை, நீ கிளம்பு, நான் அவனை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னாள். தருண் கிளம்பியவுடன் பிரகாஷ் தன் அம்மாவின் பக்கத்தில் வந்து, இங்க என்ன நடக்குது? அப்பா இருக்கும்போது இப்படி வேறு பையனோட இவ்வளவு கேவலமானவங்களா நீங்க என்று திட்டினான். உடனே ராதிகா பிரகாஷிடம், வார்த்தையை கலந்து பேசு, கோபத்துல கண்டதையும் உளராத, புரியுதா என்று திட்டினாள். உடனே பிரகாஷ், உங்களை என் அம்மானு சொல்லிக்கவே வெட்கமாயிருக்கு, அப்பாவுக்கு இப்பவே கால் பண்றேன் என்று கூறினான். உடனே ராதிகா, பைத்தியமாரி நடந்துக்காத, உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்றியே, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்க அப்பாவுக்கு தெரியாது, அதை முதலில் தெரிந்து கொள், அவர் பணம் கொடுப்பது இனிமேல் உனக்கு பணம் கிடையாது என்றாள். உடனே பிரகாஷ், என்னைய நீங்க மிரட்டுறீங்களா என்று கேட்க, உடனே ராதிகா, ஆமாம், நீ ஏதாவது தவறாக சொன்னால் உனக்கு நான் பணம் கொடுப்பதை நிறுத்திவிடுவேன் என்று கூற, பிரகாஷும் சரி, நான் சந்தோஷமாக இருக்க அம்மாவை சொன்னால் நமக்கு பணம் தர மாட்டார் என்று நினைத்து அவனும் அமைதியாக இருந்துவிட்டான். இப்படி இருக்க வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அங்கே பிரகாஷ் உடைய நண்பர்கள் வந்தனர். பிரகாஷிடம், உனக்கும் எனக்கும் இந்த சண்டையை விடு, எனக்கு என்னுடைய மொத்த பணமும் இப்போவே வேண்டும், மற்றபடி நமக்குள் எந்த பகையும் இல்லை என்று கூறினார்கள்.
உடனே இதை பார்த்த ராதிகா அந்த 5,00,000 பணத்தை பிரகாஷின் நண்பனிடம் கொடுத்துவிட்டு, என் பிள்ளையின் கடனை நான் அடைத்துவிட்டேன். இதற்கு மேல் அவனிடம் ஏதாவது பிரச்சனை செய்தீர்கள் என்றால் என்னை விட மோசமானவளை நீங்க பார்க்க மாட்டீங்க என்று மிரட்டினாள். இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது, இங்க இருந்து கிளம்புங்க என்று அனுப்பிவிட்டு பிரகாஷிடம், இங்க பாரு, இந்த வாரம் உன்னால 20 லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்டம், இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று திட்டினாள். இதை கேட்ட பிரகாஷ் அவளிடம் எதுவுமே கூறாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். இப்படி இருக்க ராதிகாவின் கணவன் திடீரென்று வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு வந்தார். அவரை பார்த்து ராதிகா அதிர்ச்சியடைந்தாள். பிறகு அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு அவர் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவர் வரும் நேரத்தில் பிரகாஷ் எப்பவும் போல மது அருந்த சென்று விட்டான். பிரகாஷின் அப்பா ராதிகாவிடம் பிரகாஷ் எங்கே என்று கேட்க, உடனே ராதிகா அவன் பக்கத்தில் உள்ள அவனுடைய நண்பன் வீட்டிற்கு படிக்க புத்தகம் வாங்க சென்று விட்டான் என்று சொல்லி மழுப்பி விட்டாள். இப்படி இருக்க, சரி, நீங்க இவ்வளவு தூரம் வந்து இருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, போய் குளிச்சிட்டு வாங்க என்று தன் கணவனை அனுப்பிவிட்டாள். தன் கணவன் குளிக்கச் சென்றதும் அங்கே தருண் வந்தான். உடனே ராதிகா அவனை பார்த்ததும், நீ ஏன் கால் பண்ணாம இப்ப இங்க வந்த என்றாள். உடனே தருண், இதுக்கு ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற, நான் எப்போ உனக்கு கால் பண்ணிட்டு வந்து இருக்கேன் என்று கூறினான். உடனே ராதிகா, என் கணவன் திடீரென வந்துவிட்டார், அவர் முன்னால் நீ ஏதாவது உளறிவிடாதே, அப்புறம் நாம் இருவரும் மேலும் சந்தேகம் வந்துவிடும் என்று கூறினாள். சரி, நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்று கூறிவிட்டு, உன் கணவன் எங்கே என கேட்க, அவர் குளிக்க சென்று விட்டார் என்று ராதிகா கூறினாள். இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்க குளிக்கச் சென்ற ராதிகாவின் கணவன் குளியலறையில் ஒரு மது பாட்டில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். இது என்னவென்று தெரியவில்லை என சந்தேகப்பட்டு ராதிகாவிடம் அந்த பாட்டிலை கொண்டு வந்து கேட்பதற்காக அங்கு வந்து பார்த்தான். உடனே அங்கு இருந்த தருண் ராதிகா கையை பிடித்து ஜோதிடம் பார்ப்பது போல அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். உடனே ராதிகாவின் கணவன் ராதிகாவை கூப்பிட, உடனே ராதிகா அவனிடம் சென்று, இவர் பெயர் தருண், நம்ம வீட்டில் வாஸ்து பார்க்குறதுல இருந்து எல்லா வேலைகளும் இவர்தான் பண்றாரு என்றாள். உடனே ராதிகாவின் கணவன் அவளை அழைத்து, நம்ம வீட்டில் இந்த மது பாட்டில் எப்படி வந்தது, அந்த பிரகாஷ் எங்கே போயிருக்கான், உடனே அவனை கால் பண்ணி வர சொல்லு என்று கூறினார். உடனே ராதிகா, இவருக்கு அவன் மது அருந்துவது தெரிந்தால் நம்மையும் அவன் ஏதாவது சொல்லிவிடுவான் என யோசித்து இந்த பாட்டிலை நான் தான் வைத்தேன் என்று கூறினாள். உடனே அதிர்ச்சியடைந்து, நீதான் வச்சியா, உனக்கு எப்பொழுதிலிருந்து இந்த பழக்கம் என்று கேட்க, உடனே ராதிகா, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, என்னோட தலைமுடியை கழுவுவதற்கு இதை வாங்கி வர சொன்னேன், இதை வைத்து முடியை கழுவினால் தலைமுடி அழகாக இருக்கும் என்று சொல்லி மழுப்பினாள். உடனே அவர் சந்தேகத்துடன், ராதிகா, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ற என்று கேட்க, நீங்க நினைப்பது போல் எல்லாம் கிடையாது, பிரகாஷ் ரொம்ப நல்ல பையன், எப்பொழுதுமே படித்து கொண்டுதான் இருப்பான் என்று கூறினாள். அவரும் அதை நம்பிவிட்டு, அப்படியா, சரி என்று கூறிவிட்டு, இந்த ஜோதிடருக்கு ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கே என்று கேட்க, உடனே ராதிகா, நீங்க இவரை தப்பா எடை போடாதீங்க, இவர் ரொம்ப திறமையானவர், இவர் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்குது, நீங்க இவரை கேட்டு கூட உங்கள் தொழிலை செய்தால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்று கூறினாள். அதை கேட்டுவிட்டு சந்தேகத்துடன், சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று கிளம்பிவிட்டார். அவர் சென்றதும் தருண், சரி, நான் கிளம்புறேன் என்று கூற, உடனே ராதிகா அவன் கையை பிடித்து அவனை கட்டியணைத்து பின்பு வழி அனுப்பி வைத்தாள். ராதிகாவின் கணவன் அவரது மேனேஜருக்கு கால் செய்து, நாளைக்கு புதிதாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம், அதில் நம்ம கையெழுத்து போடணும், நீங்கள் நாளைக்கு என் வீட்டிற்கு வாங்க என்று ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ராதிகா வந்தாள். உடனே ராதிகாவிடம், நான் ஒரு கான்ட்ராக்ட் இங்கேயே எடுத்து இருக்கேன், நான் சென்று பார்த்துவிட்டு வந்துவிடுகிறேன், 1 மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்துவிடுவேன் என்று கூற, உடனே ராதிகா அவர் மேல் அன்பாக இருப்பது போல நடித்து, நீங்கள் இன்று எங்கேயும் போகக்கூடாது,
உங்களுக்காக நிறைய சமைத்து வைத்து இருக்கிறேன் என்று அவருடைய தோளில் சாய்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். உடனே அவரும், சரி, உனக்காக நான் இன்று இங்கேயே இருக்கிறேன், நாளைக்கு சென்று வேலையை செய்கிறேன் என்று கூறினார். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, சரி, பிரகாஷ் எங்கே இருக்கிறான், அவனை பார்க்கவே முடியவில்லை என்று அவர் கேட்டார். உடனே ராதிகா கோவப்பட்டு, ஏன் நீங்க அவனையே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வயசு பையன் எங்கேயாவது போயிருப்பான், அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று திட்டினாள். உடனே ராதிகாவின் கணவன், ஏன் இப்ப நீ கோவப்படுற, நம்ம பையன் எங்க போறான், யாரை பார்க்கிறான் தெரிஞ்சுக்கணும்ல, கொஞ்சம் விட்டால் இந்த காலத்து பசங்க கெட்ட வழியில போயிடுவானுங்க என்று கூறினார். பின்பு இருவரும் சமாதானமாகி சாப்பிட சென்று விட்டார்கள். இப்படியே போக பிரகாஷ் குடிபோதையில் தன் அம்மாவும் தருணும் இப்படி செய்ததை நினைத்து யோசித்து கொண்டே காரை ஓட்டி வந்தான். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது குறுக்கே வந்த ஒரு பெரியவர் மேல் காரை ஏற்றினான். இதை பற்றி பக்கத்தில் பார்த்தவர்கள் பிரகாஷ் குடிபோதையில் இருந்ததால் ராதிகாவுடைய நம்பரை கேட்டு அவருக்கு கால் செய்து சொன்னார். அவர் சொன்னவுடன் ராதிகா, அவளுடைய கணவன் மற்றும் தருண் ஆகியோர் அங்கு வந்து அந்த பெரியோரை பணத்தை கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். பிறகு ராதிகாவின் கணவன் தன் மகனை போய் பார்க்கும் பொழுது அவன் முழு போதையில் தள்ளாடி கொண்டிருந்தான். அப்பொழுது, நீ எப்பொழுதிலிருந்து இப்படி குடிக்க ஆரம்பித்தாய் என்று அவனை ஒரு அறை விட்டார். உடனே பிரகாஷ் கோபப்பட்டு, அப்பா, இப்படி அடிக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது என்று கூறினான். இப்படி தன் வீட்டிற்கு மேனேஜரை வர சொல்லி இருந்த அவர் மேனேஜருடன் பேசிக்கொண்டு கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது கம்பெனி அக்கவுண்டில் இருந்து வேறொரு அக்கவுண்டுக்கு பல லட்சங்கள் மாற்றப்பட்டதை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனே மேனேஜரிடம், இவ்வளவு காசு யாரு மாத்தினது என்று கேட்க, உடனே மேனேஜர், சார், கம்பெனி அக்கவுண்டில் இருந்து இந்த அக்கவுண்டுக்கு உங்கள் மனைவிதான் மாற்ற சொன்னாங்க, அவரோட பேரு தருண் என்று கூறினார். உடனே ராதிகாவின் கணவன் சிறிது யோசித்துவிட்டு, சரி, நீங்கள் இதை பற்றி ராதிகாவிடம் ஏதும் சொல்ல வேண்டாம் என்று மேனேஜரிடம் கூறினார். இப்படி இருக்க இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிக்க ராதிகாவின் கணவன், எனக்கு வெளிநாட்டில் உள்ள கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலை வந்து இருக்கிறது, கண்டிப்பாக நான் போக வேண்டும் என்று கூறினார். உடனே ராதிகா, வந்து 2 நாட்கள் தான் ஆச்சே, நான் உங்களை எங்கேயும் போக விடமாட்டேன் என்று பாசமாக இருப்பது போல நடித்து கொண்டு அவரிடம் பேசினாள். உடனே அவர், எனக்கு புரியுது, ஆனால் முக்கியமான வேலை, நான் போயே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டில் உள்ள காரில் கிளம்பிவிட்டார். தன் கணவன் திடீரென்று கிளம்பியவுடன் ராதிகா தன்னை பற்றி ஏதாவது அவருக்கு தெரிந்துவிட்டதா என யோசித்து கொண்டிருந்தாள். பிறகு கார் ஓட்டுநருக்கு கால் செய்து கேட்டாள். ஓட்டுநரும், சாரை நான் விமான நிலையத்தில் விட்டுவிட்டேன், அவர் கிளம்பிவிட்டார் என்று பொய் சொன்னான். ஆனால் ராதிகாவின் கணவன் ஊருக்கெல்லாம் போகவில்லை, தனது ஓட்டுநரை ராதிகாவிடம் பொய் சொல்ல சொன்னார். அவனும் அதுபோலவே சொன்னான். இப்படி இருக்க தருணை ராதிகா தன் வீட்டிற்கு வரவழைத்து அவனுடன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாள். உடனே அங்கு வந்த ராதிகாவின் கணவனை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தருண் ஏதேதோ சொல்லி சமாளிக்க அவர் அவனை ஒரு அறை விட்டார். அவனை அடித்து, உன்னை இனிமேல் நான் இங்கு பார்த்தேன் என்றால் காவல் நிலையத்தில் சென்று உன்மேல் புகார் அளித்து விடுவேன் என்று மிரட்டினார். தருண் அவனை அடித்ததால் அந்த கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். இப்படி இருக்க அன்று இரவு பிரகாஷ் மீண்டும் முழு போதையில் தள்ளாடி கொண்டு வந்தான். அப்பொழுது அவனுடைய அப்பா அங்கு நின்று கொண்டிருக்க அவரை பார்த்து கண்டுகொள்ளாதது போல சென்று விட்டான். இதை பார்த்து என்ன சொல்வது என்றே தெரியாமல் அவர் பக்கத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்து விட்டார். உடனே அங்கு ராதிகா வர அவளிடம், நான் உனக்கு என்ன குறை வைச்சேன், எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அனைத்தையும் நீ அடுத்தவனுக்கு தூக்கி கொடுத்து இருக்கிறாய், என்னுடைய பிள்ளையை குடிகாரனாக மாற்றியிருக்க என்று திட்டிக் கொண்டிருந்தார். உடனே ராதிகா, நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் என அழுது கொண்டு இருந்தாள். உடனே ராதிகாவின் பக்கத்தில் சென்று, வேறு எவனாவது இருந்திருந்தால் இந்நேரம் உன்னை கொன்று இருப்பான், ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியவில்லை, ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது,
நீ என்னுடைய பணத்தை உபயோகப்படுத்தி எனக்கு துரோகம் செய்துள்ளாய். இனிமேல் உனக்கும் அந்த பிரகாஷுக்கும் என்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து ₹1 கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என் சொத்தோட உரிமையிலிருந்து உங்களை அடியோட விலக்கி வைக்கிறேன். உன்னை என் மனைவின்னு சொல்லிக்கவே வெட்கமாயிருக்கு, அசிங்கமாயிருக்கு. உடனே தன் மேனேஜருக்கு கால் செய்து, என்னுடைய மனைவிதான் அந்த எல்லா பணத்தையும் எடுத்தது. என்னோட சொத்திலிருந்து ஒரு பங்கு கூட அவர்களுக்கு போகக்கூடாது. அதுக்கு ஒரு பத்திரம் நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று கூறினார். உடனே மேனேஜர், சார், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க என்று கூற, இதை நான் என் மகன் என் மனைவியும் பயப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறேன். இந்த மாதிரி செய்தால் அவர்கள் திருந்த வாய்ப்பு உள்ளது. நீங்கள் எல்லா பத்திரத்தையும் தயார் செய்து கொண்டு வீட்டிற்கு வாங்கள். ஒருவேளை அவர்கள் அதற்கு பயந்து தவறான பாதையில் செல்லாமல் இருப்பார்கள் என கூறினார். உடனே அங்கு வந்த ராதிகா, நீங்கள் எனக்கு எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் பையனை எதுவும் செய்யாதீர்கள் என்று கூறினாள். ஆனால் அவள் சொல்வதை எதுவும் அவர் கேட்கவில்லை. எவ்வளவோ கெஞ்சியும் அவர் கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார். உடனே யோசித்த ராதிகா, பணம் சொத்து எல்லாம் நம் கையை விட்டு சென்றுவிட்டால் என்ன செய்வது என்று தன் மகனிடம் நடந்தது அனைத்தையும் சொல்லி தருணை சேர்த்து கொண்டு அவரை கொல்லுவதற்கு ஒரு திட்டம் போட்டார்கள். திட்டம் போட்டுவிட்டு பிறகு ராதிகா அவருடைய கணவனை, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும்னா நான் வேணும்னா போகிறேன். பிரகாச உங்க கூட வச்சுக்கோங்க, அவனுக்கு அப்பாவாச்சும் கண்டிப்பா இருக்கணும் என அழுவது போல நடித்து கொண்டிருந்தாள். இதை நம்பிய அவர், ராதிகா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் பணம் சம்பாதிப்பதிலும் கம்பெனியை பெருசாக்குவதிலும் வீட்டை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். உங்கள் இருவரையும் நல்லா பார்த்துக்க முடியல என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பிரகாஷ் அவருக்கு பின் வழியாக வந்து தன் அப்பாவை கம்பியால் வேகமாக தலையில் தாக்கினான். அவர் அங்கேயே கீழே விழுந்தார். உடனே ராதிகாவும் பிரகாஷும் சிரித்து கொண்டு, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க என்று 3 பேரும் சேர்ந்து அவரை கொன்றார்கள். அது யாருக்குமே தெரியவிடக்கூடாது என அவரை ஒரு ஆளில்லாத இடத்திற்கு கொண்டு சென்று எரித்து விட்டார்கள். அதேபோல என் கணவனை காணவில்லை என்று காவல் நிலையத்திலும் ஒரு புகாரை ராதிகா அளித்தார். அடிக்கடி காவல் நிலையத்திற்கும் யாருதான் இதற்கு காரணம் என்று கேட்டு நிலவரத்தை தெரிந்து கொண்டாள். இப்படி தெரிந்து கொண்ட பிறகு தன் மகனிடம், இனிமேல் இந்த சொத்து இந்த வீடு எல்லாம் நம்மளை விட்டு போகாது, எல்லாம் நமக்கு தான் சொந்தம் என்று கூறினாள். இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியாது, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறினாள். இப்படி இருக்க கம்பெனிக்கு சென்று காவலர் ராதிகா கணவனின் மேனேஜரை பார்த்து, அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா, அவரை காணவில்லை என்று கூற, உடனே மேனேஜர், சார், அவருடைய மனைவிக்கும் தருண் என்பவருக்கும் தவறான உறவு இருந்தது. ராதிகா அவருக்கு பல லட்சங்களை கொடுத்துள்ளார். இந்த விஷயம் எப்படியோ அவருக்கு தெரிந்து போனது. அவர் தன் மனைவி மற்றும் மகனை சொத்து விவரத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதை அவரே என்னிடம் கூறினார். உடனே தருணை பார்த்த காவலர் அவனிடம் சென்று, நீதானே ராதிகாவின் கணவனை கொலை செய்தாய், என்னிடம் எல்லா விவரங்களையும் ராதிகா சொல்லிவிட்டார் என்று கூற, உடனே, சார், நான் அதை பண்ணல, அவங்க என்ன மாட்டிவிட பார்க்குறாங்க என்று தருண் கூற, உடனே, அப்போ உன் அக்கவுண்ட்ல இவ்வளவு லட்சங்கள் எப்படி வந்தது என்று காவலர் கேட்டார். பிறகு தருண் நடந்த உண்மை அனைத்தையும் காவலரிடம் கூறினான். காவலரும் ராதிகாவை அங்கு வரச் சொல்லு என்று தருணிடம் கூறினார். பிறகு காவலர் அந்த 3 பேரையும் கைது செய்தனர். இப்படி பணத்திற்காகவும் தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆனதாலும் தாயும் மகனும் சேர்ந்து தான் கணவனையே கொன்றனர். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.